இறைவன் படைப்பில் மனிதன் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நம்ம வாழ்வதற்கான ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி தான் புறாக்கள் ரகசியமாக வாழ்வது, உத்தமமாக வாழ்வது, தர்மத்தின்படி வாழ்வது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். இந்த புறா மாத்திரம் ரெண்டு முட்டை தான் வைக்கும். ஒரு முட்டையை கூட வேஸ்ட் பண்ணாது. 2 முட்டையும் அடக்காத்து குஞ்சு பொரிக்கும். அப்போது அதனுடைய அந்த முட்டையினுடைய தகுதியை தெரிஞ்சு, பெருமையை தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு பறவை புறா. அதே மாதிரி ஜோடி மாறி வாழவே வாழாது. முட்டையை அடை காக்கும்போது மற்ற கவனங்கள்லாம் வேறு எங்கேயுமே போகாது. அந்த கவனம் அந்த புறா முட்டையினுடைய அந்த குஞ்சு பொரிக்கிறது மேலேயே இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பாலிசியே இந்த புறாக்களிடமிருந்து நாம் கற்றுக்கணும். ஜோடி மாறாத வாழும், அதே நேரத்தில் சமாதானத்துக்கு புறாவை தான் நம்ம கோடிட்டு காமிச்சோம். எதுக்காக? மற்ற பறவைகளை காக்காவை சொல்லலாம், கழுகு சொல்லலாம், பருந்து சொல்லலாம். ஆனால் இந்த புறாவை நம்ம சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இதற்கு அழகு இருக்கும். புறாவுக்கு அழகு இருக்கும், ஆனாலும் அது கொத்தாது, கொத்த தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பறவை தான் புறா. கொத்த தெரியாத இந்த பறவைக்கு பேர் தான் சமாதான பறவைன்னு பேர். சமாதானத்தை விரும்பக்கூடியது, கையில் ஆயுதம் இருந்தும் கையில் ஆயுதத்தை ஏந்தாத அகிம்சையான ஒரு பறவை. ஆகவே சமாதானத்தை சொல்லணும் அப்படின்னா புறாவைத்தான் நம்ம எடுத்துக்காட்டாக காட்டுறோம். இப்போ புரியுதுங்களா? மனிதர்கள் சமாதானத்துக்கு வெள்ளை கொடி மட்டுமல்ல, புறாவை கூட காட்டுறாங்க. அப்படின்னா அந்த சமாதானத்துக்கு மிக உயர்ந்த எண்ணங்களும் குணங்களும் வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பறவைக்கு தன்னுடைய அழகை பயன்படுத்தவே படுத்தாது. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும். அடுத்தவங்களை கொத்துறதோ, இம்சப்படுத்துறதோ, தேவையில்லாமல் அடுத்தவங்களை துரத்துறதோ அப்படிங்கிறது அந்த புறாவுக்கு தன்னுடைய அழகுகளால் தெரியாது. ஆகவே தான் இவ்வளவு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. மனிதன் படைப்பில் அதிசயங்கள் இல்லை, ஆனால் இறைவன் படைப்பில் அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆராய்ச்சி மட்டுமே செய்து கொண்டு இருக்கிறான் மனிதன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய முறை சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறந்து போயிடுறீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லி காலையில் 1, சாயந்தரம் 1 நான் பண்ணும்போது அது உங்கள் ஐடிக்கு வந்துடும்.